விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். வருகின்ற அந்த 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரை, ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற போறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி, அடுத்து விரய ஸ்தானாதிபதி, 12-7 குடையவர் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருடைய பார்வையாகப்பட்டது, சுக்கிரனின் பார்வையாகப்பட்டது 11ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள், மிக மகிழ்ச்சியான தருணங்கள் தான் காத்துட்டு இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மெயினா இந்த 4 மாதத்துல எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்குன்னா, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இவர்களுடைய சந்தோஷத்தை இழந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் ஆச்சு. 7.5 சனி ஒரு பக்கம் முடிஞ்சது மேடம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டமும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் தீர மாட்டேங்குது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையே இழந்து ஒரு தனி மரமாக தான் இருக்கிறோம். எவ்வளவோ வயசாயாச்சு, ஆனாலும் அந்த வயசுக்கு ஏத்த ஒரு சந்தோஷமோ ஒரு உறவு சூழ்நிலையோ எதுவுமே இல்லை. ஒரு நிர்கதியாக, ஒரு தனியாக விடப்பட்ட ஒரு நபராக தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய மனமாற்றம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா மாறுவதற்குண்டான ஒரு நேரம். எப்படி இருந்தாலும் சரி, இப்பவும் நீங்க தனி மரமா தான் இருப்பீங்க, ஆனா அதுல ஒரு சந்தோஷம்ன்றது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. சுக்கிரன் சொன்னாலே பாத்தீங்கன்னா ஆடம்பரம், அதிகமான ஒரு பண வரவுகள், நல்ல ஒரு சஃபிஷியன்ட் லைஃப வாழ்றதுதான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த உச்சம் பெறும்போது உங்களுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வீடு வாங்குறதுக்குள்ள நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ஆனாலும் அதுல போய் கிரகப்பிரவேசம் பண்ணி குடிபெயரணும்னு நினைக்கும் போது அதுல ஏகப்பட்ட தடங்கல்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும். இது ஏன் நேரமா, என்னுடைய கணவர் நேரமா, இல்ல என்னுடைய மனைவி நேரமா, இல்ல எங்க குழந்தைகள்னால நாங்க இப்படி பாடாப்படுறோமா, இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு கர்மாக்கள் இருக்குதா, முன்னோர்கள் சாவும், இப்படி இதை நினைச்சே பாத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்தை, ஒரு வீடு வாங்கி இருக்கிறீங்க, அந்த வீடை வாங்கின ஒரு சந்தோஷம் கூட உங்களுக்கு இல்லை. ஏன் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்ற ஒரு துன்பமும் துயரம் தான் உங்களை சூழ்ந்து இருக்கே ஒழிய அந்த வீடு வாங்கின சந்தோஷம் உங்களால அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரம், அந்த வீட்டுக்கு புதுசா குடிபெயரக்கூடிய ஒரு நேரம், அந்த வீட்டுல இருக்கும்போது நிறைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படியே குடிபெயர்ந்து போயிருக்கிறோம், ஆனாலும் பாத்தீங்கன்னா என் பையனுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணு வாழ்க்கையில கஷ்டப்படுறா, இப்படி ஏதோ ஒண்ணு மாறி மாறி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினால நிறைய மன வேதனைகளை அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்க குழந்தைகள் செட்டில் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கிறாங்களா, கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அந்த குழந்தைகள்னால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கல்யாணம் ஆகாம இருக்கா உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, திருமணம் ஆகக்கூடிய ஒரு நேரம், திருமணத்தினால நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வேலையை விட்டுருப்பீங்க விருச்சிக ராசி அன்பர்கள். கடந்த ஒரு ஜனவரி மாதத்துல ஜனவரி பிறந்தோடனே எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து உங்களுடைய மன மகிழ்ச்சி உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வேலையில அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத கெட்ட பெயர்கள்லாம் வாங்கினவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான எல்லா நிவர்த்திகளுமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம். அந்த வேலையில ஏதோ ஒரு தேவையில்லாத, அதாவது பணம் சம்பந்தமான விஷயத்துல கெட்ட பெயரை அனுபவித்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவோ நம்ம
ஒரு சின்ன ஒரு 10 நாள் லீவ் போட்டு போனோம், அதனால சிறிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நம்ம மேல ஒரு தகாத ஒரு வார்த்தைகள்லாம் பேசி அதனால ஒரு கெட்ட பேர் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். உங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை, நீங்க நல்ல நேர்மையாதான் வேலை பார்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு தாம் மேல இருக்கக்கூடிய அந்த கரைகளை எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. கலைத்துறையில இருக்கிறீங்க விருச்சிக ராசி என்பர்கள், ஏன்னா நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கலைத்துறையில ரொம்ப என்ன சொல்றது, இரவு பகல் பாராமல் உங்களுடைய ஃபேமிலியையும் விட்டு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க சினி ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சீரியல் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, இரவு பகல் பாராமல் உங்களுடைய ஃபேமிலியை கூட பார்க்க முடியாம நிறைய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்க அந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்வம் தான் உங்களை அந்த அளவுக்கு தூண்டுது. அதாவது கடின உழைப்புன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அந்த கடின உழைப்புக்கேற்ற மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் வருது, அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களும் அதுல பிரபலமாகக்கூடிய ஒரு தருணம். பெரிய பெரிய இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய பதிவை போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் அதன் மூலமாக நீங்க பிரபலமாகுவதற்கு உண்டான ஒரு தருணம். லாபஸ்தானத்தை அந்த சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்கும்போது இந்த மீடியால இருக்கிறவங்க மிக பெரிய அளவுல இந்த துறையில நீங்க வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் அதிபர்களா இருக்கிறீங்க, அதாவது ஜுவல்ஸ் கடை வச்சிருக்கிறவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சிருக்கிறவங்க, அடுத்து பியூட்டி பார்லர் இது பண்றவங்க, இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய இடத்துல 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார், இந்த 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரன், ரெண்டும் பரிவர்த்தனை ஆகும் போது அந்த தொழில் ரீதியான முன்னேற்றம் 4 மாதத்துல ஒவ்வொரு மாதமும் 2 மடங்கு உயர்ந்து இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவு ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலயும் உங்களுக்கு தொழில் சரியில்லை, நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் வரல, எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது, வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா இருக்கிற காலமே உங்களுக்கு நல்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதற்குண்டான தீர்வுகள் நீங்க என்ன செய்ய முடியும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 4 மாதத்துக்குள்ளேயாவது அதை ஆக்டிவேட் பண்ணதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான், தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதங்கள் பொன்னான ஒரு மாதங்களாக இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு, ஏன்னா உங்களுடைய விரயஸ்தானாதிபதியே அந்த சுக்கிரன் தான், அவர் வெளிநாட்டுக்கு உண்டான ஒரு காரக கிரகமும் கூட, அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல பணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, அதாவது வீட்டுக்கும் அனுப்ப முடியல பணத்தை, நம்மளும் இங்க செலவு பண்ண முடியல, நமக்காக அங்க இருந்து அவங்க கடன் வாங்கி இங்க அனுப்புறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது எல்லாமே இப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு ஒரு பணம் சம்பாதிக்க போறீங்க, வருமானம் சம்பாதிக்க போறீங்க, உங்களுக்கு உண்டான பெற்றோர்களுக்கு அதை கொடுக்க போறீங்க. அதனால மிகப்பெரிய ஒரு லாபத்தை, ஒரு மன மகிழ்ச்சியை, நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் அந்த பதிவுல முதல்லயே சொன்ன மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வெளிநாட்டுல மாணவர்களாக இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கிறீங்களோ, வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கிறீங்களோ, உங்களுடைய திறமைகளை ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போங்க, அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க, அதற்குண்டான ஒரு நேரத்தை செலவழிக்கும் போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தெய்வ பலத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.